அடுத்தபடியாக சட்டமன்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள். விருதுநகர் வீதியிலே வெள்ளையனை எதிர்த்து வீர முழக்கமிட்ட சிவகாமி பெற்றெடுத்த சிற்பிக்குள் முத்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் நாமம் வாழ்க 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 என்று சொல்லி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் மதிப்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக பொறுப்பாளர்கள், அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில பொறுப்பாளர்கள், அகில இந்திய பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், இங்கே பெரும் திரளாக காங்கிரஸ் கட்சி 55 ஆண்டுகளும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியுடைய கை சின்னத்தை தோள்களில் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு அதை நிறைவேற்றி 75 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முடக்க பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் இருக்கும் வரை இந்த நாட்டினுடைய மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கால் பீகாருடைய முதல் மந்திரியில் இருக்கிறது, இன்னொரு கால் ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த 2 காலும் நிச்சயமாக கண்டிப்பாக விழும். ஆகவே வருகின்ற காலங்களில் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும்? இன்றைக்கு இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு மதச்சார்பற்ற நாடு. மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் செய்கின்ற தவறுகள் இன்றைக்கு வகுப்பு வாரிய சட்டமாக இருக்கலாம், ஆண்டுக்கு 2 கோடி பேர் வேலை தரலாம் என்று சொன்னார்கள், கூக்கரில் இட்டார்கள் 2014ஆம் ஆண்டு. ஆனால் ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படி என்றால் 22 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு இன்றைக்கு அவர்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலை, இப்படிப்பட்ட எந்த திட்டமும் நிறைவேற்றாத மத்திய மோடி அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இன்றைக்கு மாவட்டந்தோறும் நீங்கள் இன்றைக்கு தேசிய நெஞ்சங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் தலைமை ஏற்பார்கள். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.